வணக்கம் வணக்கம். நான் சிவபிரகாஷ் புரியவிலை கிராமங்க. பாருங்கள், தினமுறை நெட்டை கூட்ட ரகம் இது வந்து பயிரிட்டு 5 வருஷம் கேட்டாச்சு. தென்னம் பிள்ளை கரெக்டாக 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துக்கு பாலை மட்டும் தெரிஞ்சு வருங்க, காய் ஒன்றும் பிடிக்கல. 5 வருஷத்துக்குள்ளே எல்ஐசியில் பாலிசி போட்டாலும் பணம் எட்டு வந்துருங்க. இந்த மரமெல்லாம் எப்படி வேணாலும் இறக்கலாம். இந்த வருஷம் மழையே பெய்யல, கடும் வறட்சி, தண்ணி இல்லை அப்படின்னா இதுக்கு ஆகிற செலவு 5 வருஷத்தில் ஒரு மரத்துக்கு 20,000 செலவாகுங்க. இது செலவாகிட்டு இருக்கு. ஆனால் யாருக்கு தெரியாது. நான் வந்து நிறையா நினைப்பேன், தோப்புக்காரவோ அவங்களுக்கு என்ன தோப்பு 50 ஏக்கரா இருக்குது, 30 ஏக்கரா இருக்குது, 20 ஏக்கரா இருக்குது, நல்லா வருமானம் வரும் அப்படின்னு நினைப்பேங்க. ஒவ்வொரு மரத்தையும் உருவாக்குற கஷ்டம் நான் உருவாக்குனாலே எனக்கு தெரியுது. இப்போது தோப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி யாரும் சொல்லாதீங்க. உள்ளதுலேயே கம்மியாக விற்கிற பொருள் இப்போ தேங்காய் தான். 10 ரூபாய்க்கு தேங்காய் விற்கிது. ஒரு மரத்துக்கு செலவு பண்ணுறது 70 லிட்டர் தண்ணி குடிக்குங்க. ஒரு மரம் இன்றைக்கி தண்ணி விற்கிது 30 ரூபாய்க்கு ஒரு லிட்டர் விற்கிதுங்க. விலைக்கு வாங்கி தண்ணி ஊற்றி இந்த மரத்தை வளர்த்தி இதில் வந்து வருமானம் சம்பாதிக்கிறது முடியாத காரியம். தேங்காய் 9 ரூபாய்க்கு விற்கிது. எல்லாருமே தியாகிகள். தென்னை மரம் வளர்த்துறவோ தியாகிகள். அவங்களெல்லாம் போட்டுறணும், அவங்களை தூட்டுறாதீங்க.